இப்போ இந்த மாடர்ன் உலகத்துல நிறைய பேருக்கு சிறு வயதில் மாரடைப்பு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 35 வயசு, 40 வயசு, 45 வயசு இதெல்லாம் வருவதை முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதா டாக்டர் அப்படிங்கிறது எல்லார் மனசுல இருக்கக்கூடிய பெரிய கேள்விங்க. இப்போ இதே நோய் இருக்கா அப்படிங்கறத எப்படிங்க கண்டறியறது? இப்போ இசிஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த இசிஜி எப்ப நம்மளுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? இசிஜி மெயினா எப்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னா வலி வரும்போது தான் உபயோகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா அந்த நெஞ்சு வலி இருக்கிற சமயத்துல போய் இசிஜி எடுத்தீங்கன்னா மாறுபாடு இருந்தா காட்டும். இன்னைக்கு நெஞ்சு வலி வருது, நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் பாக்குறீங்க, பயப்படுறீங்க, அதனால என்ன பண்றீங்கன்னா ஆனா அன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போகக்கூடிய சாத்தியம் இல்ல. அதனால அடுத்த நாள் டாக்டர் கிட்ட போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இசிஜி டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க. ஆனா முந்தின நாள் வந்த அந்த நெஞ்சு வலி அப்படிங்கறது குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறீங்க, இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத. அப்படி நீங்க போய் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. இசிஜில வலி இருக்கும்போதுதான் இசிஜில மாறுபாடுகள் தெரியும். வலி இல்லாதப்ப இசிஜியால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதய துடிப்பு அதிகரிக்குது, படபடன்னு இருக்கு டாக்டர், எதுக்கும் இதயத்துல ப்ராப்ளம் இருக்கான்னு போய் பாக்குறேன்னா படபடப்பு இருக்கும்போதே போய் இசிஜி பார்த்தா தான் அது யூஸ். அடுத்த நாள் இதயம் நார்மலா இயங்கிட்டு இருக்கும்போது இசிஜி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. இது இசிஜில இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து ஒரு டெஸ்ட் இருக்கு, எக்கோ டெஸ்ட். இந்த எக்கோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதயத்தில் அடைப்புகள் இருக்கு அப்படின்னா, கொழுப்புகள் படிஞ்சு ரத்த குழாய்களை அடைக்குது அப்படின்னா எக்கோல கண்டுபிடிச்சிடலாம். ஏஞ்சியோகிராம் டெஸ்ட்லாம் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் உங்களுக்கு அப்படி எந்த அடைப்புகளும் இல்ல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்கோல எந்த அடைப்பும் இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பவும் கஷ்டம். அப்பவும் மாரடைப்பு முன்னாடியே வருமா அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம் எக்கோ டெஸ்ட் மூலமாங்கிறது. அடுத்து ரத்த டெஸ்டுகள் வருவாங்க. ரத்த டெஸ்டுகள்ல கொழுப்புகள் இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னா சில பேருக்கு கொழுப்புகள் நார்மலா இருக்கு, அப்பயும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப என்னதாங்க பண்றது? என்ன டாக்டர் போட்டு குழப்புறீங்க? இத்தனை விஷயங்களும் நார்மலா இருக்குன்னா எப்படி நம்ம இதயத்துல பிரச்சனை இருக்கு, எப்படி ப்ரெடிக்ட் பண்றது நம்மளுக்கு இதய பிரச்சனை வருமா இல்லையா அப்படிங்கிறது? அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டெஸ்ட் லைப்போப்ரோட்டீன் ஏ. இதுவும் ஒரு கொழுப்பு சார்ந்த விஷயம் தான். ஆனா இது மற்ற கொழுப்புகள் மாதிரி அது மாறுபாடு பயங்கரமா ஆகாது. இது பரம்பரையா தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு லைப்போப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிறது ஒரு 5 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அவங்க வாழ்நாள் பூரா அது 5 மில்லிகிராம் அல்லது கூட குறைச்சி கொஞ்சமா மாறுபாடு அடையலாமே தவிர பெரிய அளவுல அது மாறுபாடு இருக்காது. சரிங்களா? அப்போ 5 to 10 அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வைங்க லைப்போப்ரோட்டீன் ஏ, அப்போ உங்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு அப்படின்னு தாராளமா சொல்லிக்கலாம். அதுதான் ஆராய்ச்சிகள்லாம் இப்ப சொல்லுது. ஆனா 50 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மேல இருக்குது அப்படின்னு வைங்க. முக்கியமா தெற்காசிய நாடுகளை சேர்ந்த நம்மள மாதிரி ஆளுங்க அவங்க பரம்பரையில மிக அதிகமாக லைப்போப்ரோட்டீன் ஏ அதிகமா இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. லைப்போப்ரோட்டீன் ஏ 50 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இதே நோய்கள் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் 2 to 3 மடங்கு அதிகம். எப்படி சர்க்கரை நோய் இருந்தா மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறு 2 to 3 மடங்கு அதிகமோ அதே மாதிரி சர்க்கரை நோயும் இல்ல, வேற எந்த பிரச்சனையுமே இல்ல, கொலஸ்ட்ரால் கூட நார்மலா இருக்கு, அப்பயும் மாரடைப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லைப்போப்ரோட்டீன் ஏ அதிகமா இருந்துச்சுன்னா அது பரம்பரையால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதே நோய் வரதுக்கான மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகுது 2 to 3 மடங்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன? இந்த லைப்போப்ரோட்டீன் ஏ டெஸ்ட்ல ஒரே ஒரு வாட்டி நீங்க பண்ணனா போதும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, அது மாறுபாடு அடையாது அவ்வளவு தூரம், அது பரம்பரையால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால வாழ்நாள் முழுக்க மாறுபாடு அடையாதுங்கிறதுனால பிளட் சுகர் எல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம்ல, அப்படிலாம் இது எடுக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரே ஒரு முறை இந்த லைப்போப்ரோட்டீன் ஏ எடுத்தா போதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். புரியுதுங்களா? அதான் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இதோட காஸ்ட் இந்தியால அரௌண்ட் 1000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்தாலும் ஃபியூச்சருக்கான ஒரு வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய். 1000 ரூபாயில லைப்போப்ரோட்டீன் ஏ அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்னு எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் அதிகமா இருக்குன்னா பயந்துராதீங்க. அதாவது 2 to 3 மடங்கு தான் ரிஸ்க் அதிகம்னு சொன்னேன். அதனால உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, உடல் எடை அதிகமா இருக்கு, கொழுப்பு அதிகமா இருக்கு, சர்க்கரை அதிகமா இருக்கு, ரத்த அழுத்த அளவுகள் அதிகமா இருக்கு, உங்க டயட் ஹேபிட் மோசமா இருக்கு, இதுல எந்த ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக்கிங் பண்றீங்க, ஆல்கஹால் பண்றீங்க, எது இருந்தாலும் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்க பாருங்க. எப்ப அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஓரளவு உங்களால குறைச்சிட முடியும். அதனால இந்த லைப்போப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய ஒரு டெஸ்ட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவைப்படுறவங்க அதை எடுத்து பாருங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ, உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.